டெல்லியில் ஆம் ஆத்மி காங்கிரஸ் கட்சி தோல்வியை சந்திச்சிருக்காங்க. பாஜக வெற்றி பெற்றிருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க? பாஜகவுடைய வெற்றிக்கு 2 காரணங்கள் சொல்லப்படுகின்றன. ஒன்று, அவர்கள் வாக்காளர் பட்டியலில் நிறைய தில்லுமுல்லு செய்து வெளிமாநிலங்களைச் சார்ந்தவர்களை வாக்காளர்களாக இணைத்து அவர்களையெல்லாம் கொண்டு வந்து வாக்களிக்க வைத்திருக்கிறார்கள் என்பது ஒரு குற்றச்சாட்டு. அதற்கான ஆதாரங்கள் இருக்கின்றன என்பதை திரு ராகுல் காந்தி அவர்கள் மக்களவையிலேயே எடுத்துரைத்திருக்கிறார். இது ஒரு செய்தி. இன்னொரு செய்தி, அந்த முடிவுகளிலிருந்து நடைபெறுகிற ஆய்வுகள் தெரிவிக்கின்ற கருத்து என்னவென்றால், காங்கிரஸும் ஆம் ஆத்மியும் ஒற்றுமையாக இருந்து கூட்டணி அமைத்திருந்தால் பாஜகவை வீழ்த்தியிருக்க முடியும். காங்கிரஸ் 6% வாக்குகளை பெற்றிருக்கிறது. பாஜக 2% வாக்கு வித்தியாசத்தில் இத்தனை இடங்களை கைப்பற்றியிருக்கிறது. இதை தவிர்த்திருக்க முடியும். ஆகவே இந்தியா கூட்டணி கட்சிகளுக்கு இடையிலே ஒற்றுமை இல்லை என்பதும் பாஜக வெற்றிக்கு ஒரு காரணம். இதை உணர்ந்து எதிர்காலத்தில் இந்தியா கூட்டணி கட்சிகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். நடந்து முடிந்திருக்கக்கூடிய ஈரோடு கிழக்கு தொகுதியில் அதிமுக போட்டியிடலை. வரக்கூடிய இந்த சட்டமன்ற பொதுத் தேர்தலுக்கு முன்னோட்டமாக இந்த வெற்றி அமைந்திருப்பதாக திமுகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த நிலையில் ஈரோடு கிழக்கு தொகுதியில் பெற்ற வாக்குகள் என்பது 91,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தாலும் அதிமுகவினுடைய வாக்குகள் திமுகவிற்கு கிடைச்சிருக்கா? அந்த தொகுதியில் அதிமுகவினுடைய மக்களினுடைய மனநிலை எப்படி இருக்கு? ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் அதிமுக போட்டியிடாமல் பின்வாங்கியது அரசியல் ரீதியாக அவர்களுக்கு மிகப்பெரிய பின்னடைவு என்று தான் நான் கருதுகிறேன். பொதுமக்களிடையே அவர்கள் மீதான நம்பகத்தன்மை கேள்விக்குள்ளாகி இருக்கிறது. ஆண்ட கட்சி, பலமுறை தமிழ்நாட்டை ஆண்ட கட்சி, இன்றைக்கும் வலுவான ஒரு எதிர்க்கட்சி. வெற்றியோ தோல்வியோ களத்தை சந்தித்திருக்க வேண்டும். இதற்கு அவர்கள் என்ன காரணம் சொன்னாலும் அது ஏற்புடையதில்லை. இது எங்கே போய் முடிந்திருக்கிறது என்றால், பாஜக, அதிமுக ஆகிய 2 கட்சிகளும் திரைமறைவில் இருந்து நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவு அளித்திருக்கிறார்கள், அதற்காகத்தான் இந்த நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார்கள் என்கிற ஒரு கருத்தை நோக்கி இது நகர்த்தி இருக்கிறது. இதுவெல்லாம் அதிமுகவினுடைய எதிர்காலத்தை கேள்விக்குள்ளாக்கி இருப்பதாக நான் கருதுகிறேன். அதிமுக இதை முழுமையாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றும் நான் வலியுறுத்துகிறேன். அதிமுகவில் நேற்றிலிருந்து இந்த உட்கட்சி விவகாரம்ன்றது மீண்டும் எழுந்திருக்கு. அதுவும் குறிப்பாக அதிமுகவில் முக்கிய நிர்வாகி இருக்கக்கூடிய செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியில் எம்ஜிஆர் ஜெயலலிதா புகைப்படங்கள் புறக்கணிக்கப்பட்டிருப்பது அதிருப்தி அளிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே போன்று முன்னாள் அமைச்சர் கோகுலேந்திராவும் கட்சியில் எனக்கு மரியாதை இல்லை, அங்கீகாரம் இல்லைன்னு ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க. தேர்தலுக்கு இன்னும் 1 ஆண்டு இருக்குது. அதிமுக இருக்கக்கூடிய மீண்டும் இந்த பிரச்சனை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதிமுகவினுடைய உட்கட்சி விவகாரங்களில் நான் கருத்து சொல்வது சரியாக இருக்காது. அதிமுக பலவீனப்படுவது பாஜகவுக்கு சாதகமாக அமைந்துவிடும். பாஜக வளர்வது தமிழ்நாட்டுக்கு பெரிய ஆபத்தை உருவாக்கும். எனவே திமுகவும் அதிமுகவும் எதிரெதிர் துருவங்களில் அரசியல் செய்த காலத்தில் வலுவாக இருந்த சூழலில் பாஜகவால் இங்கு ஒன்றும் செய்ய முடியவில்லை. இன்றைக்கு அவர்கள் 11% வாக்குகளை பெறுவதற்கு அதிமுக கொடுத்த இடம்தான் காரணம். இது தமிழ்நாட்டு மக்களுடைய கருத்து. எனவே அதிமுக இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு பாஜக போன்ற சங் பரிவார்கள், சனாதன சக்திகள் இங்கே வலுப்பெறுவதற்கு இடம் தராமல் காய்களை நகர்த்த வேண்டும். உட்கட்சி விவகாரங்களையும் சீர் செய்து கொள்ள வேண்டும், சரி செய்து கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு பல்வேறு கட்சி தலைவர்களும் சொல்லிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டிற்கு ஜாதிவாரி கணக்கெடுப்புன்றது எந்த வகையில் ஒரு முக்கியத்துவம் அவசியமானதாக பார்க்கப்படுது? ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்பது தமிழ்நாட்டுக்கு மட்டுமே உள்ள பிரச்சனை அல்ல, தேசிய அளவில் இது செய்யப்பட வேண்டிய ஒன்று. அனைத்து மாநிலங்களிலும் சாதிவாரி அடிப்படையில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த வேண்டிய பொறுப்பு இந்திய ஒன்றிய அரசுக்கு, பாஜக அரசுக்குத்தான் இருக்கிறது. பாஜகவோடு நெருங்கிய கூட்டாளியாக இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சி பாஜகவுக்கு இந்த அழுத்தத்தை கொடுக்காமல் திமுகவுக்கு, திமுக அரசுக்கு கொடுப்பது அப்பட்டமான அரசியல் நாடகம். திமுக அல்லது திமுக அரசு தமிழ்நாட்டுக்கு தங்களுடைய நலத்திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு தேவையான தரவுகளை பெறுவதற்கு அது பயன்படுமே தவிர, அது ஒரு அதிகாரப்பூர்வமான கணக்கெடுப்பாக இந்திய ஒன்றிய அரசு ஏற்காது என்பது ஏற்கனவே எடுக்கப்பட்ட மாநிலங்களில் நடைமுறையில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே தான் முதல்வர் அவர்கள் இதை யூனியன் கவர்மெண்ட், இந்திய ஒன்றிய அரசே மேற்கொள்ளட்டும் என்று சொல்லுகிறார். அப்படி சொல்லுவதிலே ஒரு லாஜிக், ஒரு தர்க்கம் இருக்கிறது. இதை ஏன் பாமக போன்ற கட்சிகள் உணரவில்லை? பாஜக ஏன் தயங்குகிறது? யாரை திருப்திப்படுத்த இதை மறுக்கிறது? முன்னேறிய சமூக பிரிவினரின் நலன்களை கருத்தில் கொண்டு
அவர்கள் இந்த நிலைப்பாட்டை எடுப்பதாக தெரிகிறது. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவது பாஜகவினுடைய எதிர்காலத்திற்கு நல்லதல்ல என்று அவர்கள் நினைக்கிறார்கள். இதை அம்பலப்படுத்துவது தான் இன்றைக்கு முக்கியமான ஒரு அரசியலாகவும் இருக்கிறது. ஆகவே தான் விடுதலை சிறுத்தைகளும் இந்திய ஒன்றிய அரசுக்கே அந்த பொறுப்பு கடமை இருக்கிறது என்று சொல்லுகிற அதே வேளையில் நம்முடைய தரவுகளுக்காக தமிழ்நாடு அரசும் இதை பரிசீலிக்கலாம் என்ற வேண்டுகோளையும் வைக்கிறோம்.